Hi students, இந்த வீடியோவில் exercise 1.1ல இருக்கிற 5 sums எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். First question, fill in the blanks. அதில் வந்து ஒரு 4 questions கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். The smallest 7-digit number is. Smallest 7-digit number அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 1 போட்டுட்டு 6 times 0 போடுறோம். 2, 3, 4, 5, 6. The smallest 7-digit number is 10 lakh. The second question, the largest 8-digit number. Largest 8-digit number அப்படின்னு கேட்டாலே இங்கே எத்தனை டிஜிட் கேட்டுருக்காங்களோ அத்தனை டைம் என்ன பண்ணுறீங்கன்னா 9 போட்டுடுறீங்க. ஸோ அப்போ 8 times 9 போடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கமாஸ் போடலாம். Third question, the place value of 5 in 7005380 is. இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பரில் 5 உடைய பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு சின்னதாக லைன் போட்டுங்க. இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ சொல்லி பார்க்கலாமா? 1s, 10s, 100, 1000. அப்போ 5000. 5 into 1000, 5000. Fourth question, the expanded form of the number 76,70,905 is. இதோடைய expanded form வந்து கேட்குறாங்க நமக்கு. இது வந்து ஒரு 2 லைனாக நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7 வந்து 10 lakh பிளேஸில் இருக்குது. அப்போ 7 into 10 lakh. 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. ப்ளஸ் 6 வந்து லேக் பிளேஸில் இருக்குது. அப்போ 6 into lakh, 1 lakh போடணும். 1s, 10s, 100, 1000, 10,000, lakh. ப்ளஸ் 7 வந்து 10,000 பிளேஸில் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் லைனில் நம்ம எழுதலாம். 7 into 10,000 place. 1s, 10s, 100, 1000, 10,000. ப்ளஸ் இங்கே ஜீரோன்றது எந்த பிளேஸில் இருக்குது? 1000 பிளேஸில் இருக்குது. அப்போ 0 into 1000. அங்கே எதுவுமே கிடையாது. ப்ளஸ் 9 எந்த பிளேஸில் இருக்குது? 100 பிளேஸில் இருக்குது. 9 into 100. நெக்ஸ்ட் 0. 0 எந்த பிளேஸில் இருக்குது? 0 into 10. ப்ளஸ் 1s பிளேஸில் என்ன இருக்குது? 5 into 1. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுத வேண்டியது தான். என்ன இருக்குது? 7 into 10 lakh. அப்போ என்ன வரும்? 70 lakh வரும். இங்கே ஆன்சர் எழுதலாமா ஃபைனலாக? 70 lakh. 7 போட்டு 6 times 0 போடணும். 1, 2, 3, 4, 5, 6. ப்ளஸ் 6 into lakh, 6 lakh. 6 போட்டு 5 times 0 போடணும். 4, 5. ப்ளஸ் இங்கே 7 into 10,000, 70,000. 7 போட்டு 4 times 0 போடணும். ப்ளஸ் இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 0 into 1000 இருக்குது. 0வோட நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ அதை விட்டுடலாம், நம்ம போட தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9 into 100 என்ன வரும்? 900. அடுத்து பாருங்கள். 10th பிளேஸில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 0 into 10னாலும் நமக்கு 0 தான், அதை போட தேவையில்ல. அடுத்து 1s பிளேஸு. 5 into 1, 5. இப்படி தான் இந்த ஃபஸ்ட்டு கொஷினை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். செகண்ட் கொஷின், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ட்ரூவாக கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் ஃபால்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. வாங்க ஒவ்வொரு கொஷினாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சக்ஸஸர் ஆஃப் எ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 1 digit நம்பர். இந்த கொஷினை நல்லா திங்க் பண்ணி பாருங்கள்.
1 டிஜிட் அப்படின்றது நமக்கு 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர் தான் இந்த மொத்த 10 நம்பர் தான் நமக்கு 1 டிஜிட் நம்பர். இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 1 டிஜிட் நம்பருடைய சக்ஸஸர் எப்போவுமே 1 டிஜிட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்போ 5 எடுத்துக்கோங்க, 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் 5 எடுத்துக்கோங்க. 5 ஈஸியாக 1 டிஜிட் நம்பர் தானே. ஸோ 5 உடைய சக்ஸஸர் என்ன? 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் 5 + 1 6. ஓகேவா? அதே மாதிரி 2 எடுத்துக்கோங்க. 2 உடைய சக்ஸஸர் என்ன? 3. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் வந்து கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 9 இருக்குது தெரியுமா, இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். 9 உடைய சக்ஸஸர் என்ன? ஸோ 9 + 1 10. 10ன்றது 1 டிஜிட் நம்பரா? கிடையாது. 10ன்றது 2 டிஜிட் நம்பர். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லலாம்? ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து சக்ஸஸர் ஆஃப் 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பராக இருக்கவே முடியாது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். செகண்ட் கொஷின், predecessor of a 3 digit number is always a 3 or 4 digit number. predecessorனா என்ன? ப்ரீவியஸ் நம்பர். கொடுத்துருக்க நம்பர்லேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணால் நமக்கு predecessor கிடைக்கும். அதே ஸ்டேட்மெண்ட் தாங்க. நல்லா கவனிங்களேன். 3 டிஜிட் நம்பருடைய predecessor எப்போவுமே 3 டிஜிட்டாக இருக்கும். ஓகே, இது கூட நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து 3 டிஜிட்டாக இருக்காது. இப்போ 100 ஒரு 3 டிஜிட் நம்பர் தானே. 3 டிஜிட் நம்பருடைய 100லேருந்து -1 பண்ணுங்கள், நமக்கு என்ன கிடைக்கும்? 99. அப்போ 99 அப்படின்றது வந்து நமக்கு என்னது? 2 டிஜிட் நம்பர். அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. அதே மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 3 டிஜிட் நம்பருடைய சக்ஸஸர் வேணால் 4 டிஜிட்டாக இருக்கலாம். ஆனால் predecessor எப்பவுமே என்னவாக இருக்க முடியாது? 4 டிஜிட்டாக இருக்க முடியாது. ஏன்னா predecessor அப்படின்றது -1 தானே பண்ணுறோம். அப்போ 3 டிஜிட்டை விட கம்மியாக வேணா இருக்கலாம், இல்லை 3 டிஜிட் இருக்கலாம். கண்டிப்பாக 4 இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபால்ஸ். தேர்ட் கொஷின், in the Indian system of numeration the number 67999 is written as, இப்படி எழுதியிருக்காங்க. 6,79,99,037. கொஷின் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதாவது இந்தியன் சிஸ்டத்தில் இந்த நம்பரை வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கலாம். இந்தியன் சிஸ்டத்தில் நான் என்ன சொன்னேன்? கமாஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா போடணும். அதுக்கப்புறம் எவ்ரி 2 டிஜிட்டுக்கு அப்புறம் நம்ம கமா போடணும். இப்போ அதே மாதிரி தான் எங்கே போட்டிருக்காங்க? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 730 கமா போட்டிருக்காங்களா? அடுத்து 2 டிஜிட் அப்புறம் கமா போட்டிருக்காங்களா? அடுத்து 2 டிஜிட் அப்புறம் கமா போட்டிருக்காங்களா? ஸோ இந்த நம்பர் எப்படி ரீட் பண்ணுன்னு கற்றுக்கோங்க. 6,79,99,037. அப்போ இந்த நம்பர் ரீட் பண்ணுறதுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துருக்க இந்த நம்பரை வந்து இந்தியன் சிஸ்டத்தில் இப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க இந்தியன் சிஸ்டத்தில். ஸோ அப்போ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். 88,888 இந்த நம்பரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இது கரெக்டானு பார்க்குறாங்க. இதே கொஷின் வந்து இதே மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் இப்போ நம்ம செக் மட்டும் பண்ணுறோம். இப்போ இந்த 8ன்றது எந்த பிளேஸில் இருக்குன்னா 10,000 பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே 10,000 போட்டிருக்காங்களா? கரெக்டு. அடுத்து செகண்ட் 8 என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து 1000 பிளேஸில் இருக்குது. அந்த வேல்யூவே இங்கே வரல. ஃபஸ்ட்டு 8 வந்து 8 × 10,000. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும்? நெக்ஸ்ட்டு என்ன வரணும்னா 8 × 1000 வரணும். அந்த பிளேஸே வரலை. அடுத்து எதுக்கு போயிட்டாங்க? 100க்கு போயிட்டாங்க. அப்போ இது என்னது? இது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இங்கே ஒரு டேர்மே வந்து மிஸ் ஆகுது. இந்த பிளேஸ் வேல்யூ, இந்த 8ஓடைய பிளேஸ் வேல்யூவே என்னது? இங்கே மிஸ் ஆகுது. 10,000க்கு அடுத்து 1000 தான் வரணும், பட் இங்கே வரலை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபால்ஸ். தேர்ட் கொஷின், ஹவு மெனி 10,000s ஆர் தேர் இன் த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்? கொஷின் புரியுதான்னு பாருங்கள். ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பரில் எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம்மை சால்வ் பண்ணணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் எத்தனை டைம்ஸ் வந்து 10,000 இருக்குதுன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் எல்லோரும் ஜீனியஸ் குட்டீஸ் தானே. அப்போ ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் என்ன நம்ம எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு சொல்யூஷன்
எழுதுங்க. ஸ்மாலஸ்ட் எப்போவுமே ஆன்சர் வந்து நீட்டாக எழுதணும், நம்ம தெளிவாகவும் எழுதணும். ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர். என்னது 1 போட்டு வெரி குட் 1 போட்டு பக்கத்தில் இங்கே 6 டிஜிட் கேட்டிருக்காங்களா, அப்போ 5 டைம்ஸ் 0 போடணும். 3 4 5. இப்போ இந்த நம்பரை ரீட் பண்ணுங்க. இது இப்போ இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது டோட்டலாக பாருங்கள். 1 2 3 4 5 6 6 டிஜிட் இருக்கா. எழுதிட்டு நம்ம ஒரு டைம் என்ன பண்ணி செக் பண்ணிக்கணும், நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்போ இது என்னது 1 lakh. ஓகேங்களா. இப்போ 1 lakhல எத்தனை டைம் 10,000 இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 1 lakhை 10,000ஆல் நம்ம டிவைட் பண்ணனா எத்தனை டைம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், டிவைடட் பை 10,000. ஓகேங்களா. இப்போ இங்கே 40 இருக்கா, மேலே 40 இருக்கா, இதை 40க்கு 40வை நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, 10 மட்டும் இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரில் எத்தனை டைம் 10,000 இருக்குது, 10 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஆன்சர் வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி ஃபுல்லாக வேணால் எழுதலாம். தெர் ஆர் 10 டைம்ஸ் ஆஃப் 10,000 இன் தி ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அப்படின்னு ஃபுல்லாக எழுதலாம். எனக்கு இங்கே பிளேஸ் இல்லை, அதனால் நான் சிம்பிளாக எழுதிடுறேன். ஓகேங்களா. எப்படி எழுதலான்னா, சரி ஃபைன், நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க, நான் ஆன்சர் மட்டும் இங்கே எழுதுகிறேன். 10 டைம்ஸ் இருக்குது. 4th கொஷின். அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. ஓகேங்களா. இது ரெண்டுமே சேம் நம்பர் தான். ஓகேவா. இந்த கமாஸை வந்து நல்லா நம்ம கவனிக்கணும். கவனிச்சுட்டு 7உடைய பிளேஸ் வேல்யூ என்ன, இந்த நம்பரில் 7உடைய பிளேஸ் வேல்யூ என்ன, இந்த நம்பரில் 7உடைய பிளேஸ் வேல்யூ என்ன எழுதணும். ஃபஸ்ட்டு இதை எழுதலாம் நம்ம. இப்போ 1s 10s சொல்லி பார்க்கலாமா. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பென்சிலை வச்சுட்டு மேலே ரஃப்பாக எழுதி பார்க்கலாம். 1s 10s 100 1000 10,000 10,000க்கு அடுத்து லேக் 10 lakh. ஏன்னா இது வந்து எந்த சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க, இது வந்து இந்தியன் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி கமா போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து 2 டிஜிட், அதுக்கடுத்து 2 டிஜிட் தள்ளி. ஸோ அப்போ இது இந்தியன் சிஸ்டத்தில் கொடுத்துருக்கிறதுனால நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. இப்போ 7உடைய பிளேஸ் வேல்யூ என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 7 into 10 lakh போடணும். 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. அப்போ 70 lakh வருமா. 7 போட்டு 6 டைம்ஸ் 0 போடணும். 2 3 4 5 6 70 lakh. அடுத்து இது வந்து பாருங்கள், இந்த கமாஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னது 3 டிஜிட் தள்ளி கமா போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து 3 டிஜிட். அப்போ எவ்ரி 3 டிஜிட் என்ன பண்ணிருக்காங்க, கமா போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாக்டாக இது எந்த சிஸ்டத்தில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் இருக்குது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, இங்கேயும் வந்து 7உடைய பிளேஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம இங்கே எழுதி பார்க்கணும் மறுபடியும். இது பீரியட் பார்க்கணும். இது ஃபஸ்ட் இருக்கிற பீரியட் என்னது 100 பீரியட், அதுக்கு இருக்கிறது என்னது 1000 பீரியட், அதுக்கு அடுத்து மில்லியன். அப்போ இங்கே நீங்கள் எழுதியே பாருங்கள். ஃபஸ்ட்டு 1s 10s 100 100க்கு அடுத்து என்ன வரும் 1000 10,000. நான் டிடின்னு போட்டிருக்கேன், இங்கே டிஹெச் போட்டுக்கோங்க நீங்கள். ஓகேவா. 10,000 அதுக்கடுத்து 100,000. கொஞ்சம் நீங்கள் தெளிவாக நம்பர் இருந்தால் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து என்னது 100,000க்கு அடுத்து என்ன வரும் மில்லியன் வரும். இது வந்து 10 மில்லியன் வரும், இது 100 மில்லியன் வரும். பட் நமக்கு 7ஓடே ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா 7 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 7 போட்டு என்ன பண்ணணும் நம்ம இன்ட்டு 10 lakh 5 6. ஓகேங்களா. அப்போ
சேம் அதே வேல்யூ தான் இங்கே வரும். இங்கே வந்து நம்ம 70 லேக்குன்னு சொல்லுவோம், இங்கே வந்து 7 மில்லியன் சொல்லுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? 5th கொஷின், ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பை யூஸிங் கமாஸ். இங்கே வந்து ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், கமாஸ் யூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எழுதணும். இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஷின் பார்க்கவே முடியாது. இது ரொம்ப ஈஸி, நீங்களே சால்வ் பண்ணிடலாம் நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ கொடுத்துருக்க நம்பர் எடுத்து அப்படியே எழுதலாமா? 3 4 7 0 5 6. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எத்தனை டிஜிட் தள்ளி நம்ம கமா போடணும்? எஸ், கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆஃப்டர் 3 டிஜிட். ஓகேங்களா? இப்போ 3 டிஜிட் தள்ளி கமா போட்டு இங்கே அடுத்து 3 டிஜிட் தான் இருக்குது, அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்து செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். 7 3 4 5 6 7 1. ஓகேங்களா? இந்த கமாஸ் போடுறது எந்த சைட்லேருந்து போடணும் தங்கம்? ரைட்டா லெஃப்டா? எஸ், கரெக்ட், நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் போடணும். ஓகேங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி இங்கே கமா வரணும். நெக்ஸ்ட் இங்கே. அடுத்து தேர்ட் கொஷின், 6 3 4 5 6 7 1 0 5. கொடுத்துருக்க நம்பரை அகைன் என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து இங்கே எழுதணும். நம்ம அப்படி தான் எழுதணும். ஒரு டைம் ஆன்சர் எழுதும்போது கொடுத்துருக்க கொஷினை ஒரு டைம் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் கமாஸ் போடணும். 6 7 1 0 5. ஓகேவா? 3 டிஜிட் தள்ளி எங்கே வரும்? இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 5க்கு முன்னாடி. அவ்வளோதான். அடுத்து 5th கொஷின். 5th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 0. ஓகேவா? அகைன் அந்த நம்பரை ஒரு டைம் ரைட் பண்ணலாம். 5 6 7 8 9 0. ஓகேவா? இப்போ 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அகைன் 3 டிஜிட் தள்ளி, அகைன் 3 டிஜிட். இது ஆல்ரெடி இருக்கிற புள்ளி, கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க, இது கமா தான் இது. ஓகே, இது கமா. ஓகே, இந்த நம்பரை எப்படி ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். ரீட் பண்ணவும் கற்றுக்கணும். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் இல்லையா? கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி லார்ஜஸ்ட்டு நம்பர்லாம் கொடுத்தாங்கன்னா அதை ரீட் பண்ண தெரியணும். ஓகே, இப்போ இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் இருக்குது. அப்போ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் தான் இந்த நம்பரை வந்து நம்ம ரீட் பண்ணணும். என்ன இருக்குது? இது வந்து என்ன பீரியட்? இந்த 3 நம்பரும் 100 பீரியட். இது என்ன பீரியட்? 1000 பீரியட். அப்போ 347,056 இப்படி தான் இதை எக்ஸாக்டாக சொல்லணும். அடுத்து செகண்ட் நம்பர் பாருங்கள். இது எந்த பீரியட்? 100 பீரியட். அடுத்து 1000 பீரியட். 1000க்கு அடுத்து என்ன வரும்? மில்லியன் பீரியட் போயிடும். அப்போ இங்கே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? 7,345,671. இந்த நம்பர் இப்படி தான் ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். அதே இந்த ஃபஸ்ட் இருக்கிற 3 நம்பர் எந்த பீரியட்? 100 பீரியட். அடுத்து இருக்கிற 3 நம்பர் எந்த பீரியட்? 1000 பீரியட். அடுத்து இது வந்து மில்லியன். 1000க்கு அடுத்து மில்லியன், மில்லியனுக்கு அடுத்து பில்லியன். ஓகேவா? அப்போ மில்லியனில் வந்து 3 டிஜிட் இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? 634,567,105. இப்படி தான் இந்த நம்பரை வந்து ரீட் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் நம்பர் இந்த 890 எந்த பீரியட்? 100 பீரியட். அதுக்கடுத்து 1000, இந்த 5 6 7 இந்த 3 நம்பரும் 1000 பீரியட். அடுத்து இந்த 3 நம்பரும் மில்லியன் பீரியட். அடுத்து பில்லியன். இந்த நம்பர் வந்து பில்லியனுக்கு போயிடுச்சு. இந்த நம்பரை ஒரு டைம் நான் உங்களுக்கு ரைட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 0. அப்போ இது வந்து பில்லியன் போயிடுச்சு. அப்போ நம்ம இதை எப்படி ரீட் பண்ணணும்னா 1,234,567,890. ஓகே, இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற கொஷின் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷினுமே நான் டீட்டெயில்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட
கற்பகம் லேர்னிங் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.